Hi guys, நான் இம்ரான் பேசுகிறேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ ஐஃபோன் 5C இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இது வந்து செப்டம்பர் 10, அதாவது அன்றைக்கி தான் அனௌன்ஸ் பண்ணாங்க ஐஃபோன் 5Cயை. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஐஃபோன் 5 ரீப்ளேஸ் பண்ணுறது தான் ஐஃபோன் 5C அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸில் பார்க்கலாம். நீங்கள் வந்து க்ரீன், ப்ளூ, எல்லோ, அதுக்கேற்ற மாதிரி அந்த iOS 7 இதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோஸ், அதாவது ரெட் கலர் மாதிரி ஒரு நார்மல் கலர், அது மட்டும் இல்லாமல் ஒயிட், இதெல்லாம் கலர் 5 கலர் ஃபீலிங்ஸ் இருக்குது. அதனால் 5C கூட வச்சுருந்தா கரெக்டாக இருக்கும். 5 கலர்ஸ் அப்படின்னு கூட அவங்க ட்ரை பண்ணியிருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இது A6 சிப், அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக ஒன்று பார்க்கலாம். அதோட ஃபியூச்சர்ஸ் அதெல்லாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அது iOS 7 அப்படி இருக்குது. இதில் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான டிசைன் சொல்லலாம். iOS 7 iOS 6 வந்து iOS 7 டிஃப்ரெண்ட்டாக மாற்றினது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம அடுத்தது நம்ம டிசைனுக்கு போகலாம். டிசைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான இது கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 5 கலர்ஸ் இருக்குது. ஒயிட், பிங்க், எல்லோ, ப்ளூ, க்ரீன், இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து தான் இது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 16GB ஆன் கான்ட்ராக்ட் $99 அண்ட் $199 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து வித்தவுட் கான்ட்ராக்ட் நார்மல் ப்ரைஸ், அன்லாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $550 $540 அந்த அவ்வளோ டாலர்ஸ்க்கு வருது. ஆக்சுவலாக அது வந்து நம்ம இந்தியன் மணிக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 35,000 to 45,000 வரும். 16GB, 32GB 40,000 to 50,000 வர மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் ஹைட் பார்த்தீங்கன்னா 4.90 inches அண்ட் வித் பார்த்தீங்கன்னா 2.9 inches 2.33 inches அண்ட் டெப்த் பார்த்தீங்கன்னா 0.35 inches அண்ட் வெயிட் பார்த்தீங்கன்னா 4.65, அதாவது 132 grams, அதாவது 8.9 mm திக்னஸ் அதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் A6 சிப்ஸ், அதாவது சிப் வந்து இதில் இருக்குது. அதாவது ஐஃபோன் 5 உள்ள சிப் தான் இது. அது மட்டும் இல்லாமல் வந்து இது LTE மாடல் 4Gலேயும் இருக்குது, 3Gலேயும் இருக்குது, ப்ளூடூத், வைஃபை எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ரெட்டினா டிஸ்பிளே, 326 பிக்சல் per inch, அதில் 11636 by 640 பிக்சல் per ரெசல்யூஷன் அதில். அப்புறம் ஐசைட் கேமரா, ஐஃபோன் 5 உள்ள அதே கேமரா தான் இதில் கொண்டு வந்திருக்காங்க. 2.4 ஃபோக்கஸ் அப்பாச்சர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் LED ஃப்ளாஷ், 5 element லென்ஸ், ஹைப்ரிட் IR ஃபில்டர், 8 MP ஆட்டோ ஃபோக்கஸ், பனோரமா எல்லாமே இருக்குது. வீடியோ ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா 180p HD வீடியோ ரெக்கார்டிங் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் 30 frames per second ஆகுது. வீடியோ ஸ்டாபிலேஷனும் இருக்குது, இமேஜ் ஸ்டாபிலேஷனும் இதில் இருக்குது. அதாவது ஐஃபோன் 5 உள்ள அதே கேமரா தான் ஐஃபோன் 5 உள்ள ஃபேஸ் டைம் கேமராவும் அதே தான். 1.2 MP 720p HD வீடியோ ரெக்கார்டிங், பேக் சைடு இலுமினேஷன் சென்சார். அது மட்டும் இல்லாமல் வீடியோ காலிங் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டைம் எந்த இதில் வேணாலும் இது பண்ணலாம். வீடியோ காலிங், ஸ்கைப், அந்த மாதிரி நிறைய இது. அது மட்டும் இல்லாமல் ஏர்ப்ளே எல்லா இதுவும் அப்படியே இருக்குது. ஐஃபோன் 5 தான் ஐஃபோன் 5C, ஆனால் டிசைன் டிஃப்ரெண்ட்டாக மாற்றிருக்காங்க மட்டும் தான் சொல்ல முடியும். 5 கலர்ஸ் வச்சு iOS 7 அதோட இன்க்ளூட் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்ஸான கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே காமிச்சிருப்பாங்க உங்களுக்கு வந்து என்னென்ன எந்த இடத்துல இருக்குதுன்னு. நான் இப்போ கடைசி வீடியோவில் ரிவ்யூ பண்ணுறேன். அது ஃபுல்லாக பில்டின் ஆப்ஸ் எல்லாம் அவங்க கொடுக்க போகிற ஆப்ஸ், அப்படியே அதில் ஃப்ரீ ஆப்ஸ் இதெல்லாம் வீடியோஸ்லேருந்து, ஐஃபோட்டோலேருந்து, ஐமூவிலேருந்து எல்லாம் அதில் உள்ளது தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் ஐஃபோன் 5C. ஐஃபோன் 5 மாதிரியே தான் இருக்கும். பார்த்தாலே தெரியும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். பேக் சைட் பார்த்தீங்கன்னா பாலிகார்பன், ஹார்ட் கோட்டட் பாலிகார்பன். இன்சைட் பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் இது கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் கலர்ஸ், அதில் உள்ள கலர்ஸ் எல்லோ, எனக்கு பிடிச்ச க்ரீன் அண்ட் எல்லோ தான் சொல்லலாம். ஆனால் அதில் உள்ள கவர்ஸ் $29 விற்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து இந்தியா ருபீஸ்க்கு 1500 rupees அப்படி வரும். இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பவர்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. இதில்ண்ணா இந்த கவர் கூட அவ்வளோ டிசைனாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்ம டிஃப்ரெண்ட் கலர்ஸாக எவ்வளோ கலர்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் ஃபீல் மாற்றிக்கலாம். ஸோ A6 சிப்னால 10 hours ப்ராசஸிங் டைமு, அது மட்டும் இல்லை 10 hours டாக் டைம், 10 hours வீடியோ ப்ளேபேக் டைம் இருக்குது. லாங் லைஃப் பேட்டரி லைஃப் இருக்குது இதில். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து அல்ட்ரா ஃபாஸ்ட் LTE வயர்லெஸ் புதுசாக இதில் இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஐசைட் கேமரா, அது மட்டும் இல்லாமல் புது கேமரா iOS 7 உள்ள சூப்பராக இருக்கும். அப்புறம் ஃபேஸ் டைம் HD கேமரா, அது மட்டும் இல்லாமல் iOS 7 இதெல்லாம் சூப்பராக கொண்டு வந்திருக்கு ஐஃபோன் 5C. அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்குது எல்லாமே.
ஸோ நம்ம இப்போ ஒரு வீடியோ பார்ப்போம். The iPhone 5C is in many ways the distillation of what people love about the iPhone 5. It's simpler, more essential, yet it's more capable and certainly more colourful. We believe the iPhone is an experience that's defined by hardware and software working harmoniously together. We continue to refine that experience, dramatically blurring the boundaries between the two, making it more powerful, more intuitive, and ultimately more useful. iPhone 5C is beautifully, unapologetically plastic. Multiple parts have been reduced to a single polycarbonate component whose surface is continuous and seamless. I think that designs with a real coherence are the result of developing form, material and colour in unison, each element informing and in many ways defining the other, creating a significant and a meaningful design. Just as with its appearance, we took the same fanatical care with how the iPhone 5C feels in your hand. That sense of quality and integrity that's synonymous with the iPhone. That meant developing the design by creating a whole new structural architecture. It starts with a single piece of polycarbonate, into which we install a steel reinforced frame, creating a bespoke assembly that doubles as an antenna. We then add the rear plate. We then machine holes for the buttons, ensuring perfect alignment. And then the entire assembly goes through multiple finishing processes, including a clear lacquer hardcoat that creates a durable and incredibly glossy surface. This whole process culminates in an extraordinarily rigid structure and a solid, dense feel that you would not expect from a plastic product. From the beginning, we wanted to design cases as colourful and as well made as the iPhone itself. The soft, matte, microfiber-lined silicone is a very intentional contrast to the glossy, hardcoat finish of the iPhone. The result is a case that extends and complements the product while offering dozens of colourful combinations. iPhone 5C is built on a foundation of features that people know and love. Like the beautiful 4-inch Retina display, blazing fast performance and console-level graphics from the A6 chip, the 8-megapixel iSight camera, and an impressive battery life. And now, we've added more LTE bands than any other smartphone in the world. And we've given it a new FaceTime HD camera for even better FaceTime calls and self-portraits. Beyond that, it comes with iOS 7, which includes new features like Control Center, AirDrop, and iTunes Radio. Combined with a ton of other great features, iOS 7 creates an experience that's even simpler, more useful, and more enjoyable. iOS 7 is designed to complement the iPhone 5C beautifully. The wallpapers are color-matched to the exterior, and the translucency inherent in iOS 7 carries this color through everything you do. This is just another great example of how we design and engineer our products in concert. It really is the only way that we believe provides the right experience. I think it's quite remarkable when something feels familiar and yet it's new at the same time. That's the iPhone 5C. It's the vivid realization of hardware and software together in one device. வீடியோ முடிஞ்சிருச்சு. iPhone 5C, இதுதான் iPhone 5C. இப்போ ஹேண்ட்ஸ் ஆன் வீடியோ ஒன்று பார்க்குறோம். உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும் அந்த பிளாஸ்டிக் ஃபீல், அவுட் சைடில் ரோஸ் கலர், அந்த கலர்ஃபுல் ஃபீல். அதாவது iPhone 3GSலேயும் அந்த பிளாஸ்டிக் ஃபீல் இருந்துச்சு. இதில் ஒரு கிளாஸியான ஃபீல், பாலிகார்பனேட் ஃபீல், ஹாட் கோட்டடு சூப்பராக இருக்கும். இதில் கேமரா அண்ட் லென்ஸ், கேமரா பார்த்துருப்பீங்க, அது பக்கத்தில் மைக் அண்ட்
ஃப்ளாஷ் இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா லாக் பட்டன் அண்ட் வால்யூம் ராக்கர் அப் அண்ட் டவுன் இருக்குது. அந்த சைடில் இந்த 2 பட்டன் பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன். மேலே பவர் பட்டன் அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா மைக்ரோ இது. அது மட்டும் இல்லாமல் மைக்ரோ ஹெட்ஃபோன் ஜாக் அண்ட் லைட்னிங் போர்ட் அண்ட் ஸ்பீக்கரும் இருக்குது. பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பிள் லோகோ அண்ட் இந்த பிளாஸ்டிக் ஃபீல் அந்த ஸ்ட்ராங்கான ஃபீல் இருக்கும். ஏன்னா மெட்டாலிக் உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ ஒரு iPhone 5ல பேக்கில் பிளாஸ்டிக் வச்சு அப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் அது. ஹோம் பட்டன் இதுதான். iPhone 5C ரன்னிங் iOS 7. அதுக்கேற்ற மாதிரி மேட்ச்டு வால்பேப்பர்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு ஃப்ரெஷ் UI மாதிரி தெரியுது அதில் பார்த்தா. உள்ளே ஒன்றும் லைவ் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஐகான்ஸ்லாம் லைவாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சில ஐகான்ஸ்லாம் லைவாக இருக்காது. எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா கேலண்டர் ஐகான்ஸ் இதெல்லாம் லைவாக வச்சுருக்காங்க, ஒவ்வொரு டேட்டுக்கும் மாறுற மாதிரி. அந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் A6 ப்ராசஸர் நான் சொன்ன மாதிரி சேம் ஐசைட் கேமரா, ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா எல்லாமே அதில் இருக்குது. அங்கே ஒரு மைக் பார்த்திங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் மைக், கீழேயும் மைக் இருக்குது, நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்ஸ் எல்லாம் இருக்குது. ஃபேஸ் டைம் HD கேமரா இருக்குது. ஐ திங்க் திஸ் இஸ் iPhone 5C. இது வந்து September 10 அனௌன்ஸ் பண்ணாங்க. இது என்னோடய ஃபஸ்ட் வீடியோ. கொஞ்சம் கமெண்ட்ரி டல்லாக தான் இருக்கும், மொக்கையாக தான் இருக்கும். ஸோ உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் நான் நிறைய வீடியோ இன்னும் பண்ண முடியும். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நான் நிறைய வீடியோ பண்ண முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா கூட கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ரிவ்யூ இனிமேல் தமிழில் தான் எல்லாம் வரப்போகுது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.